ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அம்மடலை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன் அரசரின் மைந்தர்கள் 70 பேரையும் பிடித்து கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தார்கள். இதுதான் ஒரு மிக கொடுமையான ஒரு செயல். அவன் தலையை கொய்ய வேண்டும் என்று கேட்டு கடிதம் அனுப்புகிறான். இவர்கள் அதற்கு உடனே பதில் இருப்பது போல, என்றால் அந்த அளவுக்கு பயம். ஏகு இந்த அளவுக்கு அவன் தாண்டவம் ஆடுவான் என்று தெரியலை. அதனால் அந்த பயம் அவர்களை தொற்றி கொண்டது. அவன் படைத்தலைவன், அவனுக்கு பின்னால் படைத்தளபதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எப்போ தலை கீழே வீழ்கிறதோ அப்பொழுது பொறுப்பு பொறாம் யார் கையில் தான் இருக்கும்? படைத்தலைவன் கையில் தான் இருக்கும். எனவே இவன் படைத்தலைவனாக இருக்கான். இவனுக்கு பின்னால் நிறையா படைத்தலைவர்கள் நம்ம முன்னாலே பார்த்தோம். இவன் அரசனாக நியமிக்கப்பட்ட உடனே அந்த இறைவாக்கினர் நீ தான் அரசன் என்று திருப்பொழிவு செய்த உடனே கூட இருந்த எல்லாருமே ஏகுதான் எங்கள் அரசர், ஏகுதான் எங்கள் அரசர் என்று கூப்பாடு போடுகிறார்கள். அதிலேருந்தே தெரிகிறது இவனை சுற்றி கூட்டம் இருக்கிறது என்று. இதை இவர்கள் நிச்சயம் அறிந்திருப்பார்கள். என்றால் ஏகுவோடு இவர்கள் அறிமுகமானவர்கள் தான். ஏகுவும் சமாரியாவுக்கு புதியவன் அல்ல. ஏதோ திடீரென்று ஏதோ ஒரு பகுதியிலிருந்து சமாரியாவுக்கு வந்தன் இல்லை. இவன் ஏற்கனவே படையில் இருக்கிறான், பணியாற்றுகிறான். யோராம் அரசனோடு அவன் தோள் கொடுத்து பணியாற்றுகிறான். அதனால் இவன் புதிய ஆளும் கிடையாது. எனவே யோராமோடு பணியாற்றுறதுனால யோராமோடு தொடர்புடைய அத்தனை பேரும் இவனை பற்றி அறிந்திருக்கலாம். அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவனுடைய இந்த கடிதத்தை பார்த்த உடனே இந்த பெரியவர்கள் எல்லாரும், முப்பர்கள், அங்கே இருந்த மேற்பார்வையாளர்கள் அத்தனை பேரும் இவன் என்ன எதிர்பார்த்தானோ அதை அப்படியே அனுப்பிசகாமல் செய்துகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனின் மைந்தர்களின் 70 பேரையும் பிடித்து கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இது மாதிரி ஒரு கொடுமை நிச்சயம் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில் தான் 70 பேரை கூடைகளில் அவர்களுடைய தலைகளை, அதாவது இது எதை குறிக்கிறது? கூடை என்பது வழக்கமாக திராட்சை பழங்களை கூடைகளில் கொண்டு வருவாங்க. அதாவது இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாபு பறித்து அவன் கூடைகளிலே திராட்சை பழங்களை எடுத்து செல்வதை தடுத்தான். அதாவது கூடைகள் பறிக்கப்பட்டது, நாபோத்துடைய திராட்சை கூடைகள் பறிக்கப்பட்டது. அவனுடைய திராட்சை தோட்டம் பறிக்கப்பட்டது என்றால் என்ன பொருள்? திராட்சை பழங்களோடு கூடைகளோடு இருந்த பழங்களும் பறிக்கப்பட்டது. அதற்கு தண்டனை என்ன? இப்பொழுது அந்த 70 பேர் எல்லாருமே ஆகாபனுடைய புதல்வர்கள் 70 பேரும் கூடைகளில் வைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த 70 தலைகள் நிறைந்த கூடைகள் இந்த திராட்சை பழ கூடைகளை இங்கே சுட்டி காட்டுவது போல இருக்கிறது. அதனுடைய உருவகம் போல இருக்கிறது. 70 தலைகளோடு இந்த கூடைகள் இஸ்ரேலுக்கு அணிவகுக்கின்றன. இஸ்ரேலில் இவன் இப்பொழுது ஆகாபினுடைய அரண்மனை இருக்கிறது. அங்கே யோராம் கொலை செய்யப்பட்டிருந்த அந்த இடம், அங்கே இந்த 70 கூடைகள் நிறைய உள்ள தடைகளை அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். 8வது, தூதன் ஒருவன் அவனிடம் அரச மைந்தர்களின் தலைகளை கொண்டு வந்திருக்கின்றனர் என்றான். ஆக அவனுக்கு செய்தி கிடைக்கிறது, இஸ்ரேலுக்கு அரச மைந்தர்களுடைய தலைகள் வந்துவிட்டன என்கிற
தகவல் கிடைக்கிறது. அதற்கு அவன் என்ன பதில் கொடுக்கிறான்? அதற்கு அவன், நாளை காலை வரை அவற்றை நகரின் நுழைவாயிலில் 2 குவியலாக வையுங்கள் என்று சொன்னான். நகர வாயிலில் 2 குவியலாக வையுங்கள் என்று சொன்னான். இது வழக்கமாக மத்திய தரைக்கடல் நாடுகளில் சண்டை நடக்கின்ற போது ஒரு எதிரி இன்னொரு எதிரியை வென்று அழிக்கின்ற போது அந்த எதிரி நாட்டினுடைய படைவீரர்களுடைய தலைகளை எல்லாம் கொய்து இப்படி நகரத்தினுடைய வாயில்களில் வைப்பது வழக்கம். ஏறக்குறைய அதை ஒத்தது போல இது இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த அரசனை அல்லது அரச குடும்பத்தை ஏகு பரிகாசம் செய்வது போல, கேலி கூத்தாடுவது போல இருக்கிறது. அதாவது வழக்கமாக அந்த நகர வாயில் என்பது பல நிலைகளில் பயன்படக்கூடியது. முதலாவது நீதிமன்றம் போல் அது செயல்படும். யாருக்காவது தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு இடம் அது. 2வது வியாபார தலம். 3வது அந்த நகர வாயிலில் வாயில் காப்பவன் இருப்பான். அவன்தான் தன்னுடைய எதிரிகள் யாரும் வர்றாங்களா அப்படின்னு கவனித்து அரசனுக்கு சொல்லக்கூடியவன். அப்போ இந்த 3 நிலைகளிலும் அந்த நகர வாயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கின்ற அந்த இடத்துல இந்த 70 பேருடைய தலை வைக்கிறான் என்றால் நான் பழிக்கு பழி வாங்கிவிட்டேன். நான் நடக்கப் போகிற நீதியை மீறி அந்த செயலுக்கு நான் பழி வாங்கிவிட்டேன். எனவே நானே நீதிபதியாக இங்கே இருந்து நீதி வழங்குகிறேன் மக்களுக்கெல்லாம் அப்படிங்கிற அந்த பொருளில் இப்பொழுது இந்த 70 பேருடைய தலையும் நுழைவாயிலுக்கு அல்லது அந்த ஊருடைய நகரத்தினுடைய வாயிலுக்கு வந்திருக்கிறது. இதை அவன் நாளை காலை வரை அவற்றை நகரின் நுழைவாயிலில் 2 குவியலாக வையுங்கள் அப்படிங்கிறான். இதுவும் ஒரு அவர்களை அசிங்கப்படுத்துவது அல்ல கேவலப்படுத்துவது என்கிற ஒரு நிலையில்தான். தலைகளை எல்லாம் குவியல்களாக, வழக்கமாக எதை நாம் குவியலாக வைப்போம்? தானியங்களை குவியலாக வைப்போம் அல்லது பழங்களை குவியலாக வைப்போம். ஏறக்குறைய அந்த அளவுக்கு மனித தலைகள் ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இங்கே ஏகுவால் அது மிக கேவலமாக நடத்தப்படுகின்றது. இது உண்மையிலேயே அவன் செய்கின்ற அந்த செயல் ஒரு தவறான செயல். அடுத்து 9வது வசனம். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவன் வெளியே மக்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டு, இப்பொழுது இதில் தான் அவன் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிறத வெளிக்கொணர்றான். ஏற்கனவே அவன் இந்த 70 பேருடைய தலையை முன்னால் வச்சுட்டான். அது அடுத்த நாள் காலையில் வரை இருக்குது. அத்தோடு இவன் யார் இஸ்ரேல் இனத்தினுடைய எதிரிகள் என்று நினைத்தானோ, குறிப்பாக இறைவாக்கின எலியாவினுடைய அந்த கோபத்திற்கு யார் யார் உள்ளானார்களோ அவர்களையெல்லாம் பழிதீர்த்து விட்டான். இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 70 தலைகளையும் அவர்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் தான் மிக கவனமாக அவன் செயல்பட வேண்டும். இப்போ இரண்டு விதமான பதில் மொழிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இவன் மாபெரும் வீரன் என்று மக்கள் எல்லாரும் கொக்கரிக்கின்ற அல்லது குரல் எழுப்புகின்ற ஒரு சூழல். 2வது, அந்த மக்கள் முழுக்க முழுக்க இவனுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து விட்டானே, பாவம் பழி அறியாத இந்த 70 பேரை கொண்டுட்டானே என்று மக்கள் திசை திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதை எப்படி ஒரு சரியான ஒரு அரசியல் தேர்வு தெளிந்த ஒருவன் போல அவன் செயல்படுகிறான் என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்போ அவன் மக்கள் முன்னிலையில், மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க, அவங்க முன்னிலையில் நின்று கொண்டு அவன் பேசுகிற பேச்சை பாருங்கள். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவன் வெளியே மக்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டு, ஆக இங்கே தான் அவன் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாணக்கியன் என்பதை நம்ம தெளிவாக சுட்டி காட்டுகிறது. என்றால் ஏற்கனவே அவன் யார் யார் மக்களுடைய எதிரிகள் என்று இறைவாக்கினர் சுட்டி காட்டினாரோ, எலியா சுட்டி காட்டினாரோ அத்தனை வரையும் கொன்றழித்து விட்டான். 3 பேர். இப்பொழுது இந்த 70 பேரை
ஆகாப்பினுடைய புதல்வர்கள் 70 பேரை அவன் கொலை செய்திருக்கிறான். அவனுடைய தலை வந்து நகர வாயிலில் ஏறக்குறைய மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரை வைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு வந்து மக்கள் 2 விதமான பதில் மொழிகளை கொடுக்கலாம். ஒன்று, அவர்கள் இவனுடைய செயலை ஆதரித்து இவன் செய்த செயல் நல்லது தான், எதிரிகளெல்லாம் அழிந்தார்கள், இறைவாக்கினுடைய அந்த இறைவாக்கு வந்து நிறைவேறிவிட்டது என்று இவனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம். இன்னொரு பதில்மொழி என்னென்னா, இப்படி இவன் செய்கின்ற இந்த செயல்களை எல்லாம் ஒரு அநியாய செயலாக, அக்கிரம செயலாக பார்த்துவிட்டு என்ன செய்யலாம், இவனுக்கு எதிராகவே அவர்கள் திரும்பலாம், திசை திரும்பலாம் மக்கள் அனைவரும் முழுவதுமாக. இப்போ இந்த 2க்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதை வந்து அவன் சரியான முறையில் அணுக வேண்டும். இப்போ இவன் எப்படி அணுகுகிறான்? மக்கள் எல்லாரும் குழுமி இருக்கிறார்கள், இவன் மக்களுக்கு முன்னால் நிற்கிறான். இப்போ இவன் பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவன் மக்களை இவன் பக்கம் ஈர்க்கிற அளவுக்கு இவன் பேச வேண்டும். அப்படி பேசுகிறானா? பாருங்கள், தொடருங்கள். நீங்கள் குற்றமற்றவர்கள். இதுதான் முக்கியமானது. நீங்கள் குற்றமற்றவர்கள். இப்போ மக்கள் வந்து இத்தனை பேரை கொள்றானா, இப்போ நம்மளை என்ன பண்ணுவான்? நம்மளையும் அழித்து விடுவான். எனவே இவன்கிட்ட கவனமாக இருக்கணும், இவனை அழித்து விட வேண்டும் என்று மக்கள் நினைப்பதற்கு முன்னாலே, மக்கள் இவனுக்கு எதிராக முடிவு எடுப்பதற்கு முன்னாலே இவன் என்ன பண்ணுறான்? மக்களை நீங்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறான். நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னா என்ன பொருள்னா, ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாவில் அந்த யூடியூப் ப்ரூட்டஸ், அதாவது ப்ரூட்டஸ் வந்து யாரை கொண்டு வருவான்? இந்த அரசனை கொண்டு விட, சீசரை கொண்டு விடுவான். ஜூலியஸ் சீசரை கொன்று ஓடுவான். அவன் மட்டும் கொள்ளலை, இன்னும் அவனுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து கொலை செஞ்சுருவாங்க. அப்போ மார்க் ஆண்டனியும் அதே மாதிரி அக்டோவியஸ், இந்த 2 பேரும் தான் சீசருக்கு சாதகமானவர்கள். மார்க் ஆண்டனி நெருங்கிய நண்பன், அந்த அக்டோவியஸ் வந்து சீசருடைய மருமகன். ஆக இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் மற்ற எல்லாருமே, செனட் உறுப்பினர் அத்தனை பேருமே புரூட்டஸ் செய்த செயலை சரியான செயல் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மக்கள் எல்லாம் புரூட்டஸ் செய்து சரிதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, மார்க் ஆண்டனியுடைய அந்த உரை மிக முக்கியமான உரை. முதல்ல வந்து புரூட்டஸ் செய்தது சரி சரி சரின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த உரையிலேயே அவன் கடைசியில் எப்படி சொல்லுவான்? இப்படிப்பட்ட புரூட்டஸ் தான் சீசரை கொன்றான், ஜூலியஸ் சீசரை கொன்றான் என்று அவன் முடிக்கின்ற போது மக்கள் எல்லாரும் அந்த முன்னால் வந்து புரூட்டஸுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி மாறுவாங்க? மார்க் ஆண்டனிக்கு ஆதரவாக, ஜூலியஸ் சீசருக்கு ஆதரவாக மாறுவாங்க. அந்த ஒரு சிந்தனையில் தான் இதை பார்க்கலாம். அதாவது மக்கள் உடனே இவன் என்ன பண்ணிடுறான்? மக்கள் பக்கம் சரணாகதியாகி நீங்கள் நல்லவர்கள், மக்களாகிய நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் குற்றமற்றவர்கள், உங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லை. நீங்கள் வந்து ஏதோ மக்கள் எல்லாம் இந்த ஆகாப்பு காலத்திலும் யோராம் காலத்திலும் மிக கொடுமையை அனுபவித்தது போல, இதற்கெல்லாம் அவர்கள்தான் காரணம், இந்த யோராமும் ஈசபேலும் அதே மாதிரி ஆகாப் தான் காரணம் என்று முழுக்கமாக திசை திருப்பது போல இந்த பேச்சு இருக்கிறது. தொடர்ந்து, நீங்கள் குற்றமற்றவர்கள், என் தலைவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான் தான். என் தலைவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான் தான். அதாவது என் தலைவன் என்கிறான். யார? இவனே கொன்னுட்டு யோராமை கொன்று போட்டு விட்டு அவனை என் தலைவன் என்கிறான். அப்படின்னா இது எதை காட்டுகிறது என்றால், என் தலைவன் மேலே எனக்கு நிறைய பாசம் இருந்துச்சு, ஆனால் அந்த பாசம் இருந்தாலும் நான் அதை செய்ய வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறவன், அந்த அளவுக்கு அவன் வந்து மோசமாக நடந்துக்கிட்டான் என்பது போல. அதனால் நான் பாசாங்க, அதாவது இதுதான் சூழ்ச்சித்திறன், இதுதான் சாணக்கியத்தனம். மக்களை வந்து நல்லவங்க சொல்லிட்டு, யோராம் எனக்கு தலைவன் தான், அந்த தலைவனுக்கு எதிராக நான் மாறியிருக்கிறேன் என்றால் காரணம் என்ன? அதை முதல்ல நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட தலைவன், யோராம் என்கிற மிகப்பெரிய தலைவனுக்கு எதிராகவே நான் ஒரு கொலையை செய்திருக்கிறேன் என்றால், அந்த கொலையை செய்ததற்கு நிச்சயமாக காரணம் இருக்கிறது. அவன் தலைவன் தான், ஆனாலும் நான் தான் கொன்றேன். தொடர்ந்து, இவர்கள் எல்லோரையும் கொன்றவன் யார் தெரியுமா? என் தலைவனை நான் கொன்றேன்,
ஆனால் இந்த இருக்கிற 70 பேருடைய தலை, இந்த 70 பேருடைய தலையை கொய்தவர்கள் யார் தெரியுமா என்று இப்பொழுது பழியை யார் மேல் திசை திருப்புகிறான்? யாரு கொன்றார்களோ அவர்கள் மேல் திசை திருப்புகிறான். தொடருங்கள். 10வது வசனம். ஆகாபின் குடும்பத்திற்கு எதிராக கடவுள் உரைத்த வாக்கின் எதுவும் பொய்க்கவில்லை என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். அதாவது நான் செய்ததற்கு காரணமே ஆகாப்புக்கு எதிரான இறைவாக்கினருடைய அந்த இறைவாக்கு. அந்த இறைவாக்கு பொய்க்கக்கூடாது. அந்த இறைவாக்கு உண்மையிலே நிறைவேற வேண்டுமென்றால் நான் ஆகாப்பினுடைய மைந்தனாகிய யோராமையும் அவனுடைய இனத்தையும் அழிக்க வேண்டும். எனவேதான் இதுவையெல்லாம் நிகழ்ந்தது என்று மிக சாதுரியமாக பேசுகிறான். இறைவாக்கினருடைய இறைவாக்கை தனக்கு சாதகமாக திசை திருப்புகிறான். அதுதான் இங்கே உள்ள அவனுடைய ஒரு திறமை, அந்த அவனுடைய அரசியல் தனம், அந்த சாணக்கியத்தனம். அந்த நிலையிலே தான் செய்த குற்றத்திற்கு நியாயம் கற்பிக்கிறான். தான் செய்த அந்த தவறுக்கு 70 பேர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த தன்னுடைய தவறுக்கு அவன் என்ன பண்ணுறான்? இது சரியானதான் என்று நியாயப்படுத்துகிறான். தொடர்ந்து, இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் தம் அடியான் எலியாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார் என்றான். ஆக கடைசியில் இவன் நிறைவேற்றவில்லை, இவன் கொலை செய்யவில்லை. யார்தான் கொலை செய்தது? யாவே, ஆண்டவர் தாம் நிறைவேற்றி இருக்கிறார். அதுவும் யாரு? அவருடைய ஊழியர் வாய் வழியாக அவர் பேசியதை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எலியாவினுடைய வாயிலே யாவே பேசினார். அதனால் முதல்ல நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறான்? யாவே தான் கொலை செய்தார். யாவே தன்னுடைய இறைவாக்கினர் எலியாவினுடைய அந்த கூற்றை நிலைநிறுத்துவதற்காக அவரே இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அவரே இவர்களெல்லாம் அழிவதற்கு காரணமாக இருக்கிறார் என்று முழுவதுமாக அவன் திசை திருப்புகிறான். 11. பின்னர் ஏகு இஸ்ரேலில் ஆகாப்பின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும், அதாவது அவர்களை சார்ந்த பெரியோர்கள், உற்ற நண்பர்கள், குருக்கள் யாவரையும் வெட்டி வீழ்த்தினான். ஆக இப்பொழுது மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டான். மக்கள் முழுவதும் இவன் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள். அப்போ இவன் இதை சாக்காக பயன்படுத்தி, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி என்ன பண்ணுறான்? இஸ்ரேலில் ஆகாப்பின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அத்தனை பேரையும், அதாவது ஆகாப்பை சார்ந்த பெரியோர்கள், உற்ற நண்பர்கள், குருக்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினான். ஏறக்குறைய அவன் சிரியாவிலே செய்ய வேண்டிய அந்த கொலை பாதகத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கிறான். இந்த இஸ்ரேலில் இருந்த அத்தனை ஆகாப்பினுடைய ஆதரவாளர்களையும் இனி இவனுக்கு யார் யார் எதிரி என்று நினைத்தானோ, ஏறக்குறைய இதை நினைத்து பார்க்கின்ற போது சாலமோன் ஏறக்குறைய தாவீது அரசன் இறப்பதற்கு முன்னால் சாலமோன் தந்த ஆட்சியை தான் தக்க வைப்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தானோ அப்படிப்பட்ட செயலை ஏகு செய்வது போல இருக்கிறது. அங்கு கூட சாலமோன் ஒரு குறிப்பிட்ட 4 பேரைத்தான் அவன் கொலை செய்தான். ஆனால் இவன் மிக கொடுமையாக, பிள்ளைகள் மிக கொடுமையான ஒரு செயலை செய்துவிட்டான். இன்னும் இருக்கிறது, நிறையா இருக்கிறது. அப்பொழுது நாம் இன்னும் ஆழமாக இவனுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது என்பதை. இது எதை ஒத்ததாக இருந்தது, இதற்கு இறைவன் என்ன எப்படி ஒரு இறைவனுடைய சிந்தனையில் இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது என்பதை நம்ம பின்னால் பார்க்கலாம். ஆனால் இவனுடைய இந்த கொலை பாதகம், இவனுடைய இந்த கொலை செயல் மிக கொடுமையானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தன்னுடைய, அதாவது யாவே இறைவாக்கின் வழியாக சொன்ன அந்த இறைவாக்கு நிறைவேறும் என்பதற்காக அதற்கு காரணமானவர்களை கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் ஒட்டுமொத்த அந்த உறவினர்களையும் அல்லது அந்த குலத்தையும் அல்லது அந்த குடும்பத்தையும் அழிப்பது என்பது எந்த விதத்திலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒன்று. அதைத்தான் இந்த ஏகு என்கிறவன் செயல்படுத்தி காட்டினான். அதற்கு மக்களையும் தனக்கு சாதகமாக மாற்றுகிறான். அதைத்தான் இந்த பகுதி வலியுறுத்தி சொல்லுகிறது. இப்பொழுது மக்கள் அனைவரும் யார் பக்கம் சாய்ந்து விட்டார்கள்? ஏகு பக்கம் சாய்ந்து விட்டார்கள். எனவே ஏகு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு
ஹீரோ மாதிரி இருக்கிறான். அவன் தான் கதாநாயகன். இவ்வளவு இவ்வளவு கொலைபாதகத்தை செய்தவன், ஒரு குடும்பத்தை அழித்தவன், இன்றைக்கு அவன் ஒரு கதாநாயகன் போல இங்கே இந்த பகுதியிலே கண்டுக்கு தருகிறான். அவனை சார்ந்த எவனையும் விட்டு வைக்கவில்லை. அப்போ ஏகு இந்த குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் அத்தனை பேர் கொண்டுட்டான். அப்போ யாருமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே இவனுடைய வாழ்க்கைக்கு இரையானார்கள் என்பதை இந்த பகுதி சொல்லி இறுதியாக முடிக்கிறது. அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 11 வசனங்களை நிறைவு செய்து விட்டோம். 12ஆம் வசனத்தை துவங்க இருக்கிற வேளையில இது 2வது பகுதியாக இருக்கிறது. ஆமாம், அதோட விளக்கங்களை சொல்லுங்க தந்தையே. அதாவது இந்த 2வது பகுதி யூதா அரசன் அகசியாவினுடைய உறவினரை அழிப்பது. இப்போ முதல் பகுதி ஏற்கனவே அந்த 70 பேரை கொன்ற அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்குது. அந்த நிகழ்வுக்காக தன்னுடைய செயலை நியாயப்படுத்தி விட்டான். நான் செய்தது சரிதான், மக்களையும் தன் பக்கம் இழுத்து விட்டான். இப்பொழுது அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான்? அப்போ அடுத்து அவனுடைய பார்வை சமாரியாவில் இருக்கிற சமாரியாவுக்கு போக வேண்டும். இந்த சமாரியாவில் தான் அவனுடைய அரண்மனை இருக்கிறது. இவன் அரசன். இவன் யார் யாரெல்லாம் எதிரிகள்னு நினைத்தானோ அத்தனை பேரையும் கொலை செய்து விட்டான். அதற்கு நியாயமும் கற்பித்து கொண்டான். இனிமேல் அரச பதவிக்கு வரக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதாவது அரசருடைய குடும்பத்திலிருந்து யாரும் இல்லை. அந்த அரச குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்து இவன் அரண்மனைக்கு போக வேண்டும். சமாரியாவுக்கு புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறான். அப்படி சமாரியாவுக்கு புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்ற போது அங்கே என்ன நிகழ்கிறது அதை பற்றி இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏக்கத் என்றால் ஆங்கிலத்தில் பைண்டிங் என்ற பொருள் அல்லது ஷேரிங் என்ற பொருள். இந்த ஷேரிங் என்றால் மயிர் கத்தரித்தல் அப்படிங்கிறது. அதாவது ஆடுகளுக்கு அன்றைக்குத்தான் அடிப்படையிலேயே ஆட்டை பலி கொடுப்பார்கள். நம்ம பாஸ்கா விழாவை அதோடு ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும். சரி, என்றால் அந்த பாஸ்கா விழாவில் அவங்க செய்வது ஆடுகளை வெட்டுவது தான்.